ஓகே, ஸோ எல்லாரும் டிராமாக்களை சென்று பார்க்கப்படும். இந்த டிராமாக்கு பேரு The Real Reason for the Season by our NJPH children. எல்லாரும் உற்சாகமான கரங்களை தட்டுவோமாக. டிராமா will start 3, 2, 1 and go. Okay kids, this is the last day of the tuition class. So நீங்க எல்லாரும் நல்லா behave பண்ணிருக்கீங்க. So நீங்க எல்லாரும் உங்க homework முடிச்சிட்டீங்கன்னா like நம்ம எல்லாரும் shopping போலாம், clothes வாங்கலாம், gifts எல்லாம் வாங்கலாம் and we can enjoy Christmas shopping together. So I'm very excited உங்க கூட time spend பண்ணதுக்கு. So நீங்க எல்லாரும் நல்லா behave பண்ணினா we can do all of this. Hey dude, என்னடா வந்து டியூஷன் எடுத்துட்டீங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ்ல? அதான் அவங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ் இல்லை, ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். இல்லை அவங்க வந்து லைக் அவங்க வந்து ஹோம்ஒர்க் முடிச்ச பிறகு நான் ஷாப்பிங் கூட்டு போகலான்னு அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு கீப் மை ப்ராமிஸ். ஸோ அவங்க கூட நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ லைக் ஐ வாண்ட் டு மேக் தெம் ஹேவ் ஃபன். அதான் ஷாப்பிங்ல வந்து தந்துருக்காங்க. இன்னும் பிள்ளைங்க கொடுத்தாலும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகலாம். இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த மாதம். ஐ எம் வெரி பேக். ஏன்னா டியூஷனில் மட்டும் இல்லை, என் யூனிவர்சிட்டியில் கூட என்னோட எக்ஸாம்ஸ் வருது. ஸோ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் கூட நான் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ லைக் வீட்டில் கூட நிறைய வேலை இருக்கு. ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை ஃபேமிலி அண்ட் நிறைய வேலை இருக்கு நான் எனக்கு செட்டில் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஜாயின் யூ. அதான் வீட்டில் அம்மா இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். லைக் நான் இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லா வேலையும் லைக் சீக்கிரமா முடியும். ஸோ ஐ வாண்ட் டு ஹெல்ப் மை மதர். ஒரு நாள் அடிக்கடி டியூஷன் 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 சொல்லிட்டு இருந்தா இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் ஐ வாண்ட் டு டீச் தெம் லைக் சாண்டா கிளாஸ் இஸ் கம்மிங் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் பில்ட் பண்ணணும். லைக் ஐ வாண்ட் டு டெல் தம் தட் சாண்டா கிளாஸ் இஸ் கம்மிங். அவங்களுக்கு நல்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க நல்லா பிஹேவ் பண்ணா. ஸோ சாண்டா கிளாஸ் இஸ் கம்மிங். அது வந்து ஆக்சுவலி உண்மையான அர்த்தம் கிடையாது. கிறிஸ்மஸ்னா வந்துட்டு சாண்டா கிளாஸ் வந்து எப்படி வந்தாருன்னா, அவர் வந்து ஒரு கோகோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட்ல அவர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதனால தான் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிறிஸ்மஸ்னா சாண்டா கிளாஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மையான அர்த்தம் கிடையாது. உண்மையான அர்த்தம் என்றால் இயேசுவோட பிறப்பு. அதுதான் வந்து கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. அது உண்மையா? அது வந்து ஒரு செயின்ட், அவர் பேர் வந்து செயின்ட் நிக்கலஸ். அதுலேருந்து தான் வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்னு உருவாகுச்சு. அவர் வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு நம்ம பிரசங்கத்துல கேட்ட மாதிரி கூட வந்துட்டு பாஸ்டர் சொன்னாங்களே, டர்க்கில அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் கொடுக்குற அந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா வந்தது தான் சாண்டா கிளாஸ். அப்போ ஒரு வீட்டில் கேர்லிங்காக இருக்கிறப்ப சாண்டா கிளாஸ் நீங்கள் எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அப்போ என்ன பாட்டு பாடலாமா? பாடல்கள் வந்துட்டு அந்த கேரளிங் சாங்க்கு வந்து நம்ம வந்து அகெயின்ஸ்டா வந்துட்டு இல்லை. ஆனா எல்லா பாடலும் வந்துட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துற பாடல்கள் கிடையாது. சில பாடல்கள் வந்து அது கமர்ஷியலைஸ் பண்ணதுனால சில பாடல்கள் உருவாகி இருக்கிறது. ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்துற பாடல்கள் நிச்சயமா வந்துட்டு நம்ம பாடலாம். அப்போ எல்லாரும் சொல்றாங்க இயேசு வந்து ராஜான்னு. அப்போ ராஜான்னா அரண்மனை தானே போயிருக்கணும். ஆனா ஏன் இயேசு மட்டும் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு? அது வந்துட்டு அவரு வந்து ராஜாதி ராஜா, அவரு வந்து வல்லமை உள்ள தேவன், அவரு பெரியவர், அவரு சர்வ வல்லவர். ஆனாலும் அவர் ஏன் வந்து மாட்டுத்தொழுவத்துல வந்து பிறந்தாருன்னா, அவர் வந்து ஒரு தாழ்மை குணத்தை வந்துட்டு நமக்கு பிரதிபலிக்கிறதுக்காக. அவ்வளோ பெரிய ராஜா, ஆனாலும் அவர் வந்துட்டு நமக்காக அந்த மனு உருவெடுத்து தன்னை தாழ்த்தி, அவ்வளோ மகிமையும் அவர் அடக்கி, அவர் தன்னை தாழ்த்தி மனித உருவெடுத்து அவர் அந்த மாட்டுத்தொழுவத்துல வந்து பிறந்தாரு. அதோடைய அர்த்தம் தான் அது. இதுதான் வந்து கிறிஸ்துமஸோட உண்மையான அர்த்தம் என்னென்றால் இயேசுவோட பிறப்பு. அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் ஒழிய சாண்டா கிளாஸோ இல்லை இந்த ஆடல் பாடலோ மற்றபடி இந்த இந்த கமர்ஷியலைஸ்னால
காரியங்கள், டிஸ்கோ இந்த மாதிரி காரியங்கள் கிடையாது. சோ நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நினைவுல வச்சுக்க வேண்டியது கிறிஸ்துமஸ் என்றால் இயேசுவோட பிறப்பு. அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாமா? Hallelujah. Merry Christmas everyone. Merry Christmas. Praise the Lord. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோமே நம்ம எதுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்ட்டு. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு நம்மளோட ஒவ்வொரு உள்ளத்துல இல்லத்துல அவர் பிறந்திருக்கிறார். அது ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூர்றது. அது இந்த ஸ்பெஷல் நாள் கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம ஸ்பெஷலா ரிகால் பண்றோம். ஹல்லேலூயா. ஏசாயா 9:6ல சொல்றபடி நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்கிறார்னாக்கா நம்மளோட உள்ளத்துல, நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட எல்லா காரியத்திலும் அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், மகிமை வல்லமை நிறைந்த தேவன், அவர் நித்திய பிதா, அவர் வந்து சமாதான பிரபுவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையானது மாம்சமானாரு. அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறந்த தேவன் தான் நம்மளுடைய இயேசு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மளோட உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை இன்றைக்கு நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? அவரு என்ன மனுஷனையும் வந்துட்டு பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இருள் போல வந்து அவர் இந்த வாழ்க்கையில வந்துட்டு அவரு ஒளியா வந்து நம்மளையும் பிரகாசிக்க வச்சிருக்கிறாருனாக்கா அந்த ஒளியின் தேவனை நம்ம கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. Merry Christmas. எல்லாம் சொல்லிருக்கணும். Thank you so much. So மீண்டுமாய் பலத்த கரங்களை தட்டுவோமா? நம்ம என்கேஜ் சொல்லிருக்காங்க. ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.